காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் எல்லாருக்கும் தெரியும். சடனாக ஒரு நாள் அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்பாவுடைய உடம்பை வந்து அந்த பாக்ஸில் வச்சுருக்கும்போது ஒரு மிட் நைட்டில் நான் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். அப்போ அம்மா பக்கத்தில் நின்று அழுறாங்க. அப்போ அவங்க சொன்னது வந்து, ஏங்க இங்கே பாருங்கள், தம்பி நிற்கிறான், அவனுக்கு இனிமேல் யாருங்க இருக்கா, அவன் என்னங்க பண்ணுவான், நீங்கள் பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, அவன் என்னங்க பண்ணுவான்னு சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கு அது மைண்டில் ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே, நம்ம இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது வேணும்னா யார்கிட்ட கேட்போம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேன்னு சொல்லி அன்னைக்கு தோணுதான் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணுமேனு. எனக்கு ஒரு திறமை இருக்கதா நான் நம்பினேன். மிமிக்ரி கொஞ்சம் வரும், இதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு. அதில் ஆடிஷன் அட்டன் பண்ணி டிவியில் செலக்ட் ஆகி ஃபஸ்ட் எபிசோட் டிவியில் வந்தப்போ ஒரு சந்தோஷம். நம்மளை எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாலில் போய், சிட்டி சென்டர் மால் இருக்குங்க, அங்கே போய் உட்காந்துட்டு எவ்வளோ பேருக்கு என்ன தெரியுதுன்னு நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். இவங்க என்ன பார்க்குறாங்களா, என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா, என் முகம் தெரியுதா, என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு தெரியல, ஏன்னா ஒரு எபிசோடு தான் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ 2 பசங்க வந்தாங்க. அண்ணா நீங்கள் வந்து நேற்று டிவியில் வந்தீங்களா, சூப்பராக மிமிக்ரி பண்ணிங்கண்ணா, உங்கள் பேர் தெரிலண்ணா, ஆனால் சூப்பராக பண்ணிங்கண்ணான்னு கை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பையன் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினான். அதில் எனக்கு எப்படி ஆட்டோகிராஃப் போடணும்னு தெரியல, என் பேரையே எழுதிட்டேன் சிவகார்த்திகேயன், ஏன்னா யாருக்கும் என் பேர் தெரியலன்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு பயங்கரமான ஃபீல். லைஃப்பில் ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்டோம், நம்மளை 3 பேருக்கு தெரியுது ஆட்டோகிராஃப் வாங்குறாங்கன்னு சொல்லி. அன்றைக்கி எதிர்நீச்சல் படத்தில் நான் மொட்டை மாடியில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன்ல, தூங்காமல், அந்த மாதிரி நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்போ இவ்வளோ பேருக்கு, இன்னும் நிறையா பேருக்கு தெரியணும்னா என்ன செய்யணும், எவ்வளோ வேலை கிடைக்குதோ அவ்வளோத்தையும் பண்ணணும், இன்னும் நல்லா என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தேன்.